கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாக தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவோடைய அந்த நினைவு கூறுதலுக்கு பிறகு நாம் தேவனுடைய கிருபையினால மறுபடியும் முதலாவது வால்யூமை நம்ம கண்டினியூ பண்ண தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். அந்த வண்ணமாக முதலாவது வால்யூம் தேவனுடைய தெய்வீக திட்டம் எனக்கூடிய முதலாவது வால்யூமை மறுபடியும் துவங்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ கொஞ்ச நாள் கேப் ஆயிடுச்சு மெமோரியல்னால. ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வால்யூம்ல என்னென்ன காரியங்கள் நம்ம பார்த்தோம் என்னக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, நாம் முதல் 2 அத்தியாயத்தை முடிச்சுட்டு 3ஆம் அத்தியாயத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னு பார்க்கும்போது இந்த ஒரு வால்யூம் ஸ்டடியை நாம் துவங்க இருக்கிறோம். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, பொதுவாக இந்த முதலாவது வால்யூம்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான மையமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, ரொம்ப சுருக்கமாக தேவனுடைய தெய்வீக திட்டத்துல மனுக்குலத்துக்கான ரட்சிப்பு, இதுதான் இந்த முதலாவது வால்யூம்ல மையமா இருக்கு நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வால்யூம்ல வேற என்ன காரியங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது, வேதம் தான் தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடு. பைபிள் இஸ் அ லைட் ஆஃப் ரெவலேஷன் ஃப்ரம் காட். வேதம் தான் தேவனிடத்துல வந்த தெய்வீக வெளிப்பாடு எனக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ முதலாவது பாடத்துல ரட்சிப்பு குறித்து பார்த்தோம். ரெண்டாவது பாடம் வேதாகமம் சாட்சி இல்லாம, பைபிள் இல்லாம ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார் என்னக்கூடிய ஒரு விஷயத்த 2வது அத்தியாயத்துல பார்த்தோம். அதுல முக்கியமா என்ன ஒரு காரியத்தை பார்த்தோம்னா, தேவனுடைய சிருஷ்டிப்புக்கள், இயற்கைகள், அதை வச்சு நம்ம என்ன ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்கும்போது, இந்த சிருஷ்டிகள் மத்தியில ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார். இது நம்ம பைபிள் இல்லாம நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது அதை நம்ம பார்த்தோம். இதுதான் 2வது அத்தியாயத்துல பார்த்தோம். 3வது அத்தியாயத்துல முக்கியமா பைபிள், வேதாகமம் எனக்கூடிய ஒரு விஷயத்துல வைத்துக்கொண்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய வெளிச்சங்கள், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், அதுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக சத்தியங்கள் என்னன்னு நம்ம 3வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ பைபிள் அப்படின்னு நம்ம பிரதானமா எடுத்துக்கொண்டா ஒரு முக்கியமான நபர், ரொம்பவே வேதத்துல ரொம்ப முக்கியமான நபர். பைபிள் அப்படின்னு எடுத்துக்கொண்டா ஒரு மனுஷன் ரொம்பவே முக்கியம். அது யாருன்னு சொல்ல முடியுங்களா? பைபிள், வேதம் அப்படி எடுத்துக்கினா ஒரு மனுஷன், ஒரு நபர், அவர் தான் ரொம்ப முக்கியம். யாருன்னு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து, கர்த்தர் இயேசு தான் முக்கியம். ஸோ பைபிளை நம்ம எடுத்துக்கொண்டா அவர் தான் மையம் என்னக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, மெமோரியலுக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணோம்னா தியானிச்சோம். கர்த்தர் இயேசு யாரு, அவருடைய பிறப்பு என்ன, அவரு நிறைவேற்றக்கூடிய தீர்க்க தரிசனம் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்து இந்த நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் பைபிளை குறித்து தான் சில விஷயத்த நம்ம ஆராயுது. வேதத்துல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன, ஒருவேளை இந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம எப்படி யோசிக்கலாம்னு பார்க்கும்போது, நம்மளுடைய பேசிக் சப்ஜெக்ட்ல அடிப்படையான சத்தியத்துல ஹவு டு ஸ்டடி பைபிள் நம்ம தியானிச்சிருப்போம். அதாவது வேதம் எவ்வளவு முக்கியம், அது நம்ம எப்படி ஆராயணும் எனக்கூடிய ஒரு விஷயத்த சகோதரர்கள் நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அது எப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரொம்பவே என்ன சொல்றதுங்க, பால்ல நம்மளுடைய சகோதரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கும்போது நல்லா தண்ணீர் ஊற்றி கொடுத்துருப்பாங்க ஹவு டு ஸ்டடி பைபிள். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா பலமான ஆகாரம், பிரதர் ரசல் அவங்களுடைய எழுத்துல இருந்து பைபிளை அவர் எப்படி கையாண்டிருக்கிறார், ஹவு டு ஸ்டடி பைபிள் தான். அதே விதத்துல தான் பிரதர் ரசலும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த 3வது அத்தியாயத்தை எழுதியிருக்கிறார். ஆனா அவருடைய கோணம் எப்படி, அவர் எந்த அளவுக்கு டீப்பா ஆழமா இந்த ஒரு விஷயத்த அவர் பார்த்திருக்கிறார் எனக்குடைய ஒரு காரியத்தை தான் நம்ம இந்த ஒரு அத்தியாயத்துல நம்ம முக்கியமா பார்க்க போறோம். இந்த 3வது அத்தியாயத்துடைய தலைப்பு நம்ம பார்க்கும் போது ரொம்ப விசேஷமாக The Bible as a divine revelation
viewed in the light of reason. நம்ம இந்த தலைப்பை வாசிக்கலாங்க. 3வது அத்தியாயத்தோட தலைப்பு சத்திய வேதம் தெய்வீக வெளிப்பாடு என புத்தி அறிவின் வெளிச்சத்தின்படி நிரூபித்தல். ஆமா, பைபிள் என்னக்கூடிய ஒரு விஷயம் ஜஸ்ட் நம்மளுடைய அறிவாற்றல், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய மனசோடைய சிந்தை இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சுக்கொண்டு பைபிள் தான் தேவன் வெளிப்படுத்தின ஒரு தெய்வீக திட்டமே அதுக்குள்ளதான் இருக்குன்னு ஜஸ்ட் நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய அறிவாற்றல் மூலியமாக நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது தெரிஞ்சுக்க போறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்போட பேர் என்னன்னு பார்க்கும்போது த புக்ஸ் ஆஃப் மோசஸ் அண்ட் த லா தேரின் promulgated. The books of Moses, the law therein promulgated. இது வந்து தமிழ்ல எப்படி வருதுன்னு பார்க்கும்போதுங்க, மோசேயின் புத்தகங்களும் அதில் அறிவிக்கப்பட்டிருக்கும் நியாய பிரமாணங்களும். மோசேயோட புஸ்தகங்களும் அது உள்ள இருக்கக்கூடிய நியாய பிரமாணங்களும். நியாய பிரமாணங்களும். சகோதர சகோதரிகளே, இப்போ நம்மளுடைய வால்யூம்ல இது எங்க வருதுன்னு பார்க்கும்போது இங்கிலீஷ்ல 43, பேஜ் நம்பர் 43, அதே தமிழ்ல பார்க்கும்போது 42வது பக்கம் இந்த ஒரு காரியங்கள் துவங்குது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, மோசேயுடைய நியாயப்பிரமாணம், மோசே எழுதின புஸ்தகம் மற்றும் மோசேயுடைய நியாயப்பிரமாணம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஸோ அந்த விதத்துல பைபிளை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தா, அதை பிரிச்சு பார்த்தா முதல் 5 புத்தகம் இல்ல முதல் 5 ஆகமம் யார் எழுதப்பட்டதுன்னு பார்க்கும்போது மோசே எழுதப்பட்டிருக்கு. மோசே தான் இந்த முதல் 5 புத்தகமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பைபிள் இருக்கக்கூடிய முதல் 5 புத்தகத்தை மோசே தான் எழுதியிருக்கிறார். இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மோசே எப்படி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா மனுஷனா இருக்கக்கூடிய மோசே அவருடைய சொந்த ஞானத்தினாலையும் பலத்தாலையும் இது எழுதல, மாறாக தேவனுடைய ஆவி, தேவனுடைய மேற்பார்வையினால்தான் இந்த புத்தகத்தை மோசே எழுதியிருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுதான் முதலாவது விஷயம். இந்த ரசல் அவங்க சொல்லும் போது மோசே ஒரு மிகப்பெரிய வழிநடத்தக்கூடிய ஒரு லீடர், வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறார். அந்த இஸ்ரேல் தேசத்துக்கே ஒரு பிரதிநிதியா இருக்கிறார். இந்த மோசே தேவன் ஏற்படுத்தி வைத்த ஊழியக்காரன். மோசே 5 ஆகமத்தையும் எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்கிறார்? தேவனுடைய மேற்பார்வையில். இதுதான் முதலாவது பேராகிராஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். எபிரியர் தேசத்துல, அதாவது மாம்சீக இஸ்ரேலர்களை வழிநடத்துறதுக்காகவே, அந்த ஜனங்களை வந்து ஒரு நல் வழியில நடத்துறதுக்காகவே தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது நியாய பிரமாணங்களை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஜனங்கள் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு விஷயம். எதுவுமே நம்ம தெரியாத ஒரு விஷயத்த நம்ம படிக்க போறது இல்லை, ரொம்பவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா இந்த ஒரு நியாய பிரமாணம் ஒருவேளை ஒரு யூதன் கிட்ட கேட்டா, ஒரு இஸ்ரேலர்களுக்கு கேட்டா, அவங்க எப்படித்தான் அந்த நியாய பிரமாணத்தை பார்க்குவாங்கன்னா, தேவன் அவர்களுக்கு மோசே மூலியமாக கிடைத்த ஒரு பரிசாகத்தான் பார்க்குறாங்க. ஏன்னா நியாய பிரமாணத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுக்குள்ள ஏராளமான நல்ல விஷயங்கள் இருக்கு, ஏராளமான விஷயங்கள் இருக்கு. ஒரு மனுஷன் எப்படி ஒரு சீரான ஒரு வாழ்க்கையை வாழணும் எனக்கூடிய எல்லா விஷயமும் எதுல இருக்குன்னு பார்க்கும்போது நியாய பிரமாணத்துல இருக்கு. அந்த நியாய பிரமாணம் அவங்க எந்த அளவுக்கு பாதுகாத்து வந்தாங்கன்னு பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் மாற்றப்படவும் கூடாது, அது அழியவும் கூடாது. அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அந்த நியாய பிரமாணத்தை கட்டி காக்குவாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, மோசே மூலியமாக வந்து அந்த நியாய பிரமாணம் 5 ஆகமத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். இந்த 5 ஆகமமும் தேவனுடைய மேற்பார்வையில வந்திருக்கிற ஒரு விஷயம். இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ரசல் சொல்றாங்க. தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான், எதுவுமே புதுசு கிடையாது. நெக்ஸ்ட், இந்த 5 ஆகமம்ல முதல் ஆகமம் நம்ம எது பார்க்கிறோம்னா ஆதி ஆகமம், ஜெனசிஸ்.
இந்த ஆதியாகமத்துல நம்ம எடுத்து, நம்ம பைபிளை எடுத்து முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது என்ன வருதுன்னு பார்க்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டி செஞ்சார். பாருங்க சகோதர சகோதரிகளே, மோசே எழுந்திய 5 ஆகமத்துல முதலாவது ஆகமமா நம்ம பிரிச்சு பார்க்கும்போது ஒரு ஆதி இருக்கு எனக்கூடிய ஒரு வார்த்தையோட என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது பைபிள் துவங்குது. அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பார்க்கும்போது சைனீஸ், அதாவது சீனர்கள், அவங்களுடைய என்ன சொல்றதுங்க நம்பிக்கை என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த பூமி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, தண்ணி ஒரு பிரளயம் போல அது ஓடினே இருக்கான். இது சைனீஸோடைய சீன மதத்தாரோடைய நம்பிக்கை. அதுல ஒரு கல்குண்டு மாதிரி பூமி இருக்குமா. அந்த பூமியை தேவன் என்ன பண்ணாருன்னா அப்படி தண்ணியில போட்டாரா, அது அப்படியே உள்ள போய் அந்த ஒரு கல்குண்டுல தண்ணி நிரம்பி உலகமா மாறிச்சான். இதுதான் சீன மதத்தாரோடைய நம்பிக்கை. இப்படிதான் பூமி உருவாச்சு எனக்கூடிய அவங்களோட நம்பிக்கை இது. ஆனா சகோதர சகோதரிகளே, பைபிள் அப்படி எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா பைபிள் அப்படி என்ன பண்ணல, எழுதப்படல. பைபிள் ரொம்ப விசேஷமான ஒரு புத்தகம். ரசல் அவங்க சொல்லும் போது, இப்போ கோடி 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 பில்லியன் காசை செலவு பண்ணி இந்த பூமி எப்படி உருவாச்சுன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துல ஒருத்தர் சரியா அதை புரிஞ்சுக்கினாலே போதும், தேவன் எப்படி அந்த பூமியை அவர் சிருஷ்டி செஞ்சார் எனக்கூடிய ஒரு தகவல் தெரியும். பூமி தேவன் எப்படி சிருஷ்டி செஞ்சார்னு பார்க்கும்போது, பூமி வெறுமையா ஒரு வெறுமையான ஒரு இடம். அந்த வெறுமையான ஒரு இடத்துல சுத்தி அந்த ஒரு நீர் மண்டலம் இருக்கும் போது தேவன் புவியீர்ப்பு சக்தினால ஒவ்வொரு லேயரும் அதாவது ஒண்ணு மேல இன்னொன்னு தேவன் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது அத சரி சமமா செஞ்சு பூமியை அவர் சிருஷ்டி செஞ்சார். அது மாத்திரமா இல்ல, அந்த பூமியை பண்படுத்துறதுக்காக, அந்த பூமியை சரியான நிலைக்கு கொண்டு வரதுக்காக தேவன் 6000 வருஷம், அதாவது 6 நாட்கள் தேவனுடைய, மன்னிக்கணும் 1000 வருஷம் இல்ல, 6 நாட்கள் அப்படின்னா 42,000 வருஷம் தேவனுடைய பார்வையில அவரு சரியான விதத்துல அதை என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது சரி செஞ்சிருக்கிறாரு பூமியை. 6 எபாக்ஸ் அப்படின்வாங்க தேவனுடைய பார்வையில. 6 நாட்கள் 42,000 வருஷம். இது எல்லாம் அது அவரு சரி செஞ்சுட்டு யாருக்காக சரி செஞ்சிருக்கிறாருன்னு பார்க்கும்போது மனுஷன் இந்த பூமியில தங்குறதுக்காக. இவ்வளவோ அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது செஞ்சிருக்கிறார். இது பாருங்க, இது அப்படியே நம்ம இதை யோசிக்கும் போது, நம்மளுடைய மனசுல யோசிக்கும் போது, ஆமா தேவன் இப்படித்தான் செஞ்சிருப்பாங்க எனக்கூடிய நம்மளுடைய அறிவாற்றலே போதும், நம்ம கிளீனா ஒத்துக்கலாம். இதே தான் மாடர்ன் சயின்ஸ், இப்ப இருக்கக்கூடிய சயின்ஸும் ஆதரிக்குது. அதுதான் தேவனுடைய பிரம்மாண்டமான சிருஷ்டி. சகோதர சகோதரிகள், இந்த தகவலை யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது மோசே எழுதியிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல சகோதர சகோதரிகளே, இந்த பூமியை ஒரு சிருஷ்டி செய்யும் போது ஒரு ஆர்டர் இருக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கு. உதாரணத்துக்கு சிஸ்டமேட்டிக்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு மீனை சிருஷ்டி செய்யறதுக்கு முன்பதாக தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, தண்ணீரை சிருஷ்டி செஞ்சிருக்கிறாரு. ஒரு மிருக ஜந்துக்களை சிருஷ்டி செய்யறதுக்கு முன்னாடி காடுகளை சிருஷ்டி செஞ்சிருக்கிறார். மனுஷனை சிருஷ்டி செய்யறதுக்கு முன்னாடி அவன் இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை முதல்ல அவர் என்ன பண்ணிருக்கிறார், சிருஷ்டி செஞ்சிருக்கிறார். இதுதான் நம்ம பார்க்கும்போது தேவன் அந்தந்த நாட்கள்ல ஒரு சரியாக அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவர் சிருஷ்டி செஞ்சிருக்கிறார். இந்த ஒரு தகவலை நம்ம எடுத்து பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, மோசே அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இதை எழுதியிருக்கிறார். எப்படி எழுத முடிச்சிச்சு? இப்போ இருக்கக்கூடிய மனுஷன், இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட், இல்ல மனுக்குலத்திலேயே ரொம்ப ஞானமான ஒரு மனுஷன் தேவன் எடுத்து பயன்படுத்த ஒரு நபர் யாரா இருக்காங்கன்னு பார்க்கும்போது மோசையா இருந்திருக்கிறார்.
எல்லாரும் பார்க்கலும் கொஞ்சம் ஞானமான ஒரு மனுஷனா இருந்ததுனால்தான் தேவன் சொல்லக்கூடிய விஷயத்த அவர் கிரகிச்சு அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அவர் எழுத்து வடிவத்துல எழுதியிருக்கிறார். இந்த ஒரு தகவலை ரசல் அவங்க கொடுக்குறாங்க. சரி, இது நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும் போது மோசையோட புத்தகம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். இப்ப இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிஸ நம்ம எடுத்து பார்க்கும் போது மோசையோட எழுத்துக்களுக்கு ஈடாகாது. ஏன்னா அவ்வளவு தகவல் யார் எழுதியிருக்கிறாங்க? மோசை எழுதியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரி, இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் மோசையோட புத்தகத்துல முதல் பாகம் சிருஷ்டிப்பு பத்தி அவர் எழுதியிருக்கிறார். அதனால ஒரு விஷயம் ரொம்ப ஊர்ஜிகமா இருக்கு. என்னன்னு பார்க்கும்போது இவ்வளோ பிரம்மாண்டமான சிருஷ்டிகள் இருக்குன்னா அதுக்கு ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போதுங்க, இந்த முதலாவது ஆதி அகமத்துல அந்த ஒரு சிருஷ்டிப்பின் நாட்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த தகவலை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது சிருஷ்டிப்போட முடிஞ்சிச்சு. ரெண்டாவது விஷயம், மோசையோட புத்தகத்துல நியாய பிரமாணங்கள். இந்த டாபிக்கை கொஞ்சம் சீரியஸா கவனிங்க. நியாய பிரமாணங்கள் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி, இப்போ நம்ம வாழக்கூடிய நாட்கள், இப்போ நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கோங்களேன், சில சட்ட திட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, சில நியாயங்கள் இருக்கு, சில நீதிகள் இருக்கு. இதெல்லாம் எங்கத்துல இருந்து வந்துச்சு? எல்லாமே எங்கத்துல இருந்து வந்துச்சுன்னு பார்க்கும்போது மோசையோடைய நியாய பிரமாணத்துல இருந்து தான். ரிசல்ட் சொல்லும் போது மோசஸ் லா லேட் ஃபவுண்டேஷன் ஃபார் அதர் லாஸ் அப்படின்னா மோசையோடைய நியாய பிரமாணத்தை தான் மற்ற நியாய பிரமாணங்களுக்கு இல்ல மற்ற பிரமாணங்களுக்கு ஒரு அடித்தளமா எந்த பிரமாணம் தான் இருந்துக்கு? மோசையோடைய பிரமாணம். ஒருவேளை இந்தியாவில் ஒரு சட்ட திட்டம் இருக்குன்னா அப்படியே நியாய பிரமாணத்துல அந்த ஒரு விஷயம் இருக்கும். இல்ல நியாய பிரமாணத்துடைய கொள்கை தான் சட்டமா இருக்கும். இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தேசங்களும் அவங்க ஒரு பிரமாணம்னு எடுத்தா எதுல இருந்து தான் அதோடைய அடித்தளம் எங்கத்துல இருந்து தான் இருக்குன்னு பார்க்கும்போது மோசையோடைய நியாய பிரமாணத்துல இருந்து தான் அவங்க என்ன பண்ணிருக்கணும், எடுத்திருக்கணும். ஸோ இதுதான் பைபிள்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். மோசே அவருடைய தேவன் அவருக்கு தந்த நியாய பிரமாணம், அந்த நியாய பிரமாணம் தான் எல்லா நியாய பிரமாணத்துக்கும் ஒரு அடித்தளமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். சரி, இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது 10 கட்டளைகள். 10 கட்டளைகள் இது சின்ன வயசுல எல்லா பசங்களும் ஒருவேளை கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட்ல படிச்சா எல்லாருக்கும் இது ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம். 10 கட்டளைகள் அவங்களுக்கு என்ன பட்டிருக்குன்னு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த ஒரு 10 கட்டளைகள். சரி, இந்த ஒரு 10 கட்டளைகள், இந்த ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த ஒரு 10 கட்டளைகள் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் இல்ல இந்த ஒரு காரியம் எதுக்கு முன்னாடி இருந்துக்குதுன்னு பார்க்கும்போது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மாபெரும் சாம்ராஜ்யங்கள், பாபிலோன், கிரேக்கு, மேடோ பர்ஷியா, ரோம சாம்ராஜ்யம், இதெல்லாம் வருத்துக்கு முன்னாடியே தேவன் கொடுத்த மிகப்பெரிய கட்டளைகள் இது. அப்படின்னா மற்ற சாம்ராஜ்யங்களும் எது அடிப்படையில தான் வந்திருக்கு? தேவன் கொடுத்த இந்த 10 கட்டளைகள். அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார்னா அந்த கட்டளைகளுடைய அடித்தளமே எதுல தான் வந்திருக்கு? மோசையோடைய நியாய பிரமாணத்துல இருந்தோ அந்த ஒரு 10 கட்டளையில இருந்தா நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த 10 கட்டளைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா, இந்த 10 கட்டளைக்குள்ள ஒரே ஒரு விஷயம், இது ரொம்ப புதுசா இருந்துச்சு இந்த பாயிண்ட், இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம். மனுக்குலம் விழுந்து போயிருக்கு, அதுதான் இந்த 10 கட்டளைக்குள்ள இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை? ஆமா, ஏன்னா நியாயம் தெரியாது, நீதி தெரியாது, நல்லது தெரியாது, கெட்டது தெரியாது, அப்படித்தான் இந்த மனுக்குலம் இருந்தாங்க. எப்ப வரைக்கும்? நியாய பிரமாணம் கொடுக்கிற வரைக்கும். நியாய பிரமாணம் கொடுக்கிற வரைக்கும் ஜனங்களுக்கு நன்மை தீமை என்னக்கூடிய விஷயம் தெரியாது. எப்ப கட்டளை கொடுக்கப்பட்டுச்சோ அப்பதான் தேவன் எதிர்பார்க்கிற நன்மைனா என்ன, தேவன் எதிர்பார்க்காதத
தீமைனா என்னன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா ஒருத்தருக்கு நியாயப்பிரமாணம் எனக்கூடிய ஒரு விஷயம் ஏன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கும் போது, ஒரு மனுஷன் சரியான பாதையில போறானா தவறான பாதையில போறானா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன ஒரு பாயிண்ட்னா, மனுக்குலம் விழுந்து போன நிலையில இருக்கிறாங்க என்னக்கூடிய அறிவு அவங்க பெற்றுக்கொள்றது தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். அப்படின்னா இந்த நியாயப்பிரமாணக்குள்ளார இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, விழுந்து போன மனுக்குலத்துக்கு ஒரு மீட்பு தேவை. அந்த மீட்பு எப்படி தேவைன்னா, விழுந்து போன மனுஷனுக்கு ஒரு சரி சமமான விலை, ஒரு ஈடுபலி தேவை என்னக்கூடிய விஷயம் எங்க தான் வருதுங்க, நியாயப்பிரமாணம் தான் வருது. அந்த பட்டு கட்டளைக்குள்ள தான் வருது. உதாரணத்துக்கு பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், ஜீவனுக்கு ஜீவன் என்னக்கூடிய கொள்கை எங்கத்துல இருந்து வருதுங்க, நியாயப்பிரமாணத்துல தான் வருது. பாருங்க, இந்த இடத்துல நியாயப்பிரமாணத்துல நீங்க எங்க பார்த்தாலும் கர்த்தர் இயேசு பத்தி எங்கேயோ பேசுறது இல்லை, கிறிஸ்து பத்தி எங்கேயோ பேசுறது இல்லை, கர்த்தர் இயேசு பத்தி எங்கேயோ பேசுறது இல்லை. ஆனா இந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்னன்னு பார்க்கும்போது, இந்த மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு ஒரு ஈடுபலி தேவை. இந்த மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு ஒரு ஈடுபலி தேவை. அதுதான் தொடர்ந்து நியாயப்பிரமாணம் என்ன பண்ணிருக்கு, மனுக்குலத்துக்கு சொல்லிட்டே இருக்கு. ஏன்னா நியாயப்பிரமாணத்தினால அவங்களால என்ன பண்ண முடியல, அவங்களால அவங்கள காப்பாத்திக்க முடியல. பாருங்க, நான் அந்த வாசகத்தை வாசிக்கிறேன் பாருங்க. பட் டு ஹீப்ரூ not to teach faith in a ransom. விழுந்து போன மனுஷனுக்கு ஒரு ஈடு தேவை. இத பத்தி நியாயப்பிரமாணம் பேசல. but to convince man of their sinful state. மனுஷன் விழுந்து போன நிலையில பாவத்துல இருக்கிறான் எனக்கூடிய ஒரு அறிவை கொடுக்கறதுக்கு தான் அந்த நியாயப்பிரமாணம். and need of a ransom. need of a ransom அப்படின்னா அந்த மனுஷனுக்கு, விழுந்து போன மனுஷனை ஒரு தூக்கிறதுக்கு ஒரு ஈடுபலி தேவை. அது அத்தியாவசியம் எனக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த நியாயப்பிரமாணம் சுட்டி காமிக்குது. சகோதர சகோதரிகளே பாருங்க, மோசே எழுதின ஒவ்வொரு விஷயமும், நீ விழுந்துட்ட உனக்கு ஒரு ஈடுபலி தேவை, நீ விழுந்துட்ட உனக்கு ஒரு ஈடுபலி தேவைன்னு தொடர்ந்து என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது, அங்க இருக்கக்கூடிய மாம்சீக இஸ்ரேலருக்கு தொடர்ந்து என்ன அந்த ஒரு விஷயத்தை தான் மறுபடியும் 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 என்ன அந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது, சுட்டி காமிக்குது இல்ல தெரிவிக்குது நம்ம பார்க்க போறோம். எப்ப கர்த்தர் இயேசு வந்துட்டாரோ அந்த நியாயப்பிரமாணத்தை சுருக்கி 2 பிரமாணமா கொடுத்துட்டார். அந்த 2 பிரமாணம் என்னன்னு பார்க்கும்போது, அன்பின் பிரமாணம், உன் தேவனை முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சரீரத்தோட நீங்க எப்படி அன்பு கூறீங்களோ அதே போல பிறரையும் நீங்க என்ன பண்ணுங்க, அன்பு கூறுங்க எனக்கூடிய அந்த ஒரு 2 கட்டளைய கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்தது நான் பார்க்கிறேன். நியாயப்பிரமாணம். சரி, இந்த ஒரு காரியம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எதுவுமே புதுமையான ஒரு பாயிண்ட்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட், மோசே 5 ஆகமத்தை எழுதியிருக்கிறாரு, சிருஷ்டிகள் பத்தி எழுதியிருக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை பத்தி எழுதியிருக்கிறாரு. அப்படி இருந்த மோசே வேற என்னென்ன காரியங்கள்லாம் அவர் செஞ்சிருக்கிறார். ஒருவேளை அதனால நமக்கு என்ன பாடம் பார்க்கும்போது பாருங்க, மாம்சீக இஸ்ரேலர்கள் அவளை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க எகிப்துல இருந்து கிளம்பி கானானுக்கு போனோம். அந்த கானானுக்கு போறதுக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய மீட்பர், வழிகாட்டியாக, தலைவராக, பிரதிநிதியாக மோசேய தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது பயன்படுத்துறார். இப்போ அந்த மாதிரி மோசே அந்த ஜனங்களை வழி நடத்தும் போது ஒரு அரசாங்கமே உருவாகுது. இந்த பாயிண்ட் நீங்க நல்லா கவனிங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பத்தி நம்ம சில பாயிண்ட்ஸ் நம்ம தியானிக்க போறோம். நல்லா கவனிங்க. ஒரு அரசாங்கமே என்ன ஆகுது, உருவாகுது. ஒரு கவர்மெண்டே உருவாகுது. ஏன்னா மோசே ஒருத்தர் 2 பேரை கூட்டின்னு வரல, ஒரு தேசமே என்ன பண்றாரு,
கொண்டு வராரு. ஒரு தேசமே அவர் கொண்டு வரும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு அரசாங்கமே என்ன ஆகுது, உருவாகுது. இப்ப பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது, மோசே அந்த ஜனங்களை கூட்டன் வெளியே வரும்போது ஒரு அரசாங்கமே உண்டாகுது அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது, அந்த அரசாங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இப்ப இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்ல மாடர்ன் மெத்தடா இருக்கட்டும், இல்ல அந்த காலத்து மெத்தடா இருக்கட்டும், அதாவது என்ன எப்படி சொல்றதுன்னா, பழைய அரசாங்கமா இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய புது அரசாங்கமா இருக்கட்டும், நீங்க எப்படி நாங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி மோசே என்ன பண்ணல, அந்த ஜனங்களை வழி நடத்தல. மாறாக அது எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது, அந்த ஜனங்களை கொண்டு வந்தார். அங்க ஒரு அரசாங்கம் இருந்துச்சு. அது அந்த அரசாங்கத்தோடைய தலைவர், அந்த அரசாங்கத்தோடைய முதல்வர் யாரா இருந்தாங்கன்னு பார்க்கும்போது, சிருஷ்டி பண்ண தேவன். நல்லா கவனிங்க. மோசைய தேவன் வழி நடத்த வச்சார். ஆனா எல்லாத்துக்கும் தலைவராக யார் இருந்தது? தேவன். மத்த இப்ப இருக்கக்கூடிய அரசியல் மாதிரி அவர் என்ன பண்ணல, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் மாதிரி அவர் என்ன பண்ணல, தேவன் வழி நடத்தல. தேவனே என்ன பண்ணாரு, சிருஷ்டிகரே அவர் என்ன எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது தலைவராக இருந்திருக்கிறார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்டா இருந்துச்சு. என்னன்னு பார்க்கும்போதுங்க, அந்த இஸ்ரேல் தேசம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லும் போது, கர்நாடகாவுடைய தலைநகரம் நம்ம கேட்டா பெங்களூர் அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாடுடைய தலைநகரம் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழ்நாடுடைய தலைநகரம் எந்த ஊருங்க? லைன்ல இருக்கீங்களா? தமிழ்நாட்டுடைய தலைநகரம் டெல்லியா? சென்னை. சரி, இந்தியாவோட தலைநகரம்? சரி, ஓகே, பரவாயில்ல. அட்லீஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க சில விஷயத்த. ஓகே. மாம்சீக இஸ்ரேலர்கள் வனாந்திரத்துல அவங்க பயணம் செஞ்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு ஒரு தலை நகரம் சொல்ல முடியாது, ஒரு தலை இடமா இருந்துச்சு. அது என்னன்னு யாருன்னா சொல்ல முடியுங்களா? தெரியல இல்லைங்களா? அதாவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க. கானான் தேசம் அவங்க சேரக்கூடிய இடம். வனாந்திர பயணத்துல அவங்களுக்கான ஒரு தலை இடமா, அதாவது ஒரு சென்டர் பிளேஸா ஒரு ஸ்தலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணாரு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முழு ஜனங்க, மாம்சீக இஸ்ரேலர்கள், அவங்க முழு ஜனங்க அதை தான் நோக்கி பார்க்கணும். அதுதான் அவங்களுக்கு சென்டர் பிளேஸ். அங்கத்துல இருந்து தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வெளியே வரும். அது எது? வெரி குட் சிஸ்டர், ஆசரிப்பு கூடாரம். வெரி குட், ஆசரிப்பு கூடாரம். அதுதான் சென்டர் ஹெட் குவார்டர்ஸா தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, அந்த வனாந்திர பயணத்துல தேவன் மையமா சென்டரா வச்சார், நடுவுல வச்சார். ஏன் சென்டர்ல வச்சாருன்னு பார்க்கும்போது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சுத்தி இருக்கக்கூடிய அந்த 12 கோத்திரத்தோடைய மேல் பார்வை ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கணும். அதே போல ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, விசேஷமா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரோட பிரசனமே இருக்குன்னு பார்க்கும்போது, சர்வ வல்லமை உள்ள யெகோவா தேவனுடைய பிரசனம் எங்க இருக்குங்க? அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கு. இப்போ அங்கத்துல இருந்து ஒரு கட்டளை வெளியே வருது. அங்கத்துல இருந்து ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு கட்டளை வெளியே வருதுன்னா அது எவ்வளோ கம்பீரமா இருந்திருக்கும் பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திருப்பத்தூருக்கு ஏதோ ஒன்று செய்ய போறன்னு ஒரு சைன் போட்டா உங்க ஊரே எப்படி இருக்கும்? அதே போல ஆசரிப்பு கூடாரத்துல, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் மோசே வந்து தேவனிடத்துல பேசி வந்து அது வெளியே சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறாருங்க, அந்த மாம்சீக இஸ்ரேலுக்குள்ள வச்சிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க பார்க்கும் போது ஒருவேளை வால்யூம்ஸ்ல
பிரதர் ரசல் அவர் எழுதின விஷயத்தை நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம் அந்த பாயிண்ட் அவர் எப்படி எழுதியிருக்காருன்னு. வெறும் அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் வாசிங்க. The tabernacle in the center of the camp. தேவனுடைய குணநலங்களுடன் எவ்வாறு ஒத்து போகிறது என்றும் போதிக்கிறதா இருக்கிறது. பாளையத்தின் மத்தியிலே இருந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு பாகமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையிலே யெகோவா தேவனே அவர்களுடைய ராஜாவாகவும் அவரே அவர்களை ஆண்டும் வருகிறார் என்றும். பாருங்க, யெகோவா தேவன் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவரே ராஜாவாக அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஆண்டிருக்கிறார். தேவனே ராஜாவாக ஆண்டிருக்கிறார். மோசேயுடைய புத்தகத்துல இருக்கக்கூடிய தகவல்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும்? தேவனே ராஜாவா இருக்கிறார். இப்போ இந்த மாதிரி இருக்கிற அமைப்புல என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமா ஒரு ஆர்டர் இருக்கும், ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒரு ஒழுக்கம் இருக்கும். அதாவது இப்போ இந்த மாதிரி தேவனே ராஜாவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது முதல் விஷயம் என்ன அங்க கட்டி காக்கப்படும் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, மோசே அந்த ஜனங்களை வழி நடத்துறார். ஆமா, உண்மைதான், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த மோசேக்கே சில லிமிடேஷன் இருக்கு. லிமிடேஷன்னா சில வரும்புகள் இருக்கு. அவங்க மோசே ஜனங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீ இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ண முடியாது. சில கட்டளைகள் அவர் என்ன பண்ண முடியாது, மோசே செய்ய முடியாது. மாறாக மோசே எப்படி அந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவர்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனிடத்துல அவங்க சேர்க்கணும், தேவனிடத்துல அவங்க சேரணும். இதுக்கான முயற்சிகள், அதுக்கு மாத்திரத்தான் மோசேக்கு என்ன இருக்கு, அனுமதி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரீஸ்ட்லி லைன், அதாவது ஆசாரியர் அவருடைய ஊழியத்துக்கு மாத்திரம்தான் மோசேக்கு என்ன இருக்குங்க, பர்மிஷன் இருக்கு. ஜனங்களை மேற்பார்வையிடுறதோ அரசாள்றதோ யாரோட வேலைங்க? தேவனுடைய வேலை. இந்த இடத்துல மோசையோட வேலை என்னன்னு பார்க்கும்போது ஆசாரியரா மாத்திரம் அவங்களுக்கு இருக்கிறோம். ஆனா என்ன ஆகுது, ஜனங்க ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க, பிரச்சனைகள் என்ன ஆகுது, அதிகமா இருக்கு. மோசே ஒருத்தர்னால இது சாத்தியமா அப்படின்னு பார்க்கும்போது சாத்தியம் இல்லை. இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா பாருங்க, இது ஜனநாயகம் இல்லை. ஜனநாயகம்னா மக்களுக்காக, மக்களுக்கென்று, மக்களோட, இதுதான் ஜனநாயகம். ஆனா இந்த இடத்துல தேவனுடைய அந்த ஒரு ஆளுகை, தேவனுடைய தலையீடு, தேவனுடைய வழிநடத்தல் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தேவன் புரிஞ்சுக்கிறார் இந்த ஜனங்களை மோசே இப்படிதான் வழி நடத்தணும்னு. ஆனா ஜனத்தொகை ஜாஸ்தியாகுது, பிரச்சனை இருக்கு. இப்ப தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது மோசே கூப்பிடுறார், மோசே உங்க ஒருத்தர்னால முடியாது, நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜனத்துல அவங்க கிட்ட, அவங்க மத்தியில இருக்கக்கூடிய 70 மூப்பர்களை நீங்க என்ன பண்ணுங்க, தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 70 பேர் என்ன பண்றாரு தேவன். அந்த மோசே அவருக்கு உதவியாக ஒரு 70 பேர் தேவனை அவர் என்ன பண்றாருன்னா கூப்பிடுறாரு. எதுக்கு? சில நியாயங்கள் விசாரிக்கிறதுக்கு. சகோதர சகோதரிகளே, எல்லா ஸ்டெப்லயும் தேவனுடைய மேற்பார்வை இருக்கு. மோசே அவர்னால எந்த ஒரு டிசிஷனும் தனியா செய்ய முடியாது. இதுல இருந்து நம்ம என்ன பாயிண்ட் எடுக்கிறோம்னு பார்க்கும்போது மோசே ஜஸ்ட் எ சர்வெண்ட், அவர் வெறும் ஒரு ஊழியக்காரர் தான். மோசேக்கு பர்டன் ஜாஸ்தி ஆகுது. இப்போ 70 பேரை தேவன் என்ன பண்றாரு, கூட்டுறாரு. கூட்டிட்டு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்தந்த கோத்திரத்துக்கு அவங்கள விசாரிக்கிறதுக்கு மூப்பர்களும் ஆபீசர்களும் தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது நியமிக்கிறார். இதுக்கெல்லாம் வசனங்கள் அதிகமா இருக்கு. நம்ம வசனங்கள் நீங்க வால்யூம்ல பச்சுக்கோங்க. கருத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு போறேன் எப்படி தேவனுடைய அமைப்பு இருக்குன்னு. நெக்ஸ்ட், இப்போ ஜனத்தொகை ஜாஸ்தி இருக்கு, எல்லாருக்கும் சமமா போனோம் இல்லைங்களா? ஒரு அரசாங்கம்னா நம்ம ரொம்ப அடிமட்டத்துல ஒரு அரசாங்க கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு சம உரிமை தேவை இல்லைங்களா?
சுயாதீன தேவை. நம்ம ஃப்ரீயா இருக்கணும், எல்லாருக்கும் அரசாங்கம் மூலியமா என்ன வருதோ அது அவங்களுக்கு கிடைக்கணும். அதுதானே ஒரு குறைஞ்சபட்ச தேவை. இந்த விஷயத்த என்ன பண்ணணும்னா ஜனங்க கிட்ட சேர்க்கணும். இல்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கும்போது ரைட்ஸ் அண்ட் லிபர்ட்டிஸ் ஆஃப் பீப்புள், அவங்களுடைய உரிமையும் அவங்களோட சுயாதீனத்தையும் அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது ஜனங்க பெற்றுக்கொள்ளணும், இல்ல அதை காத்துக்கொள்ளணும் எனக்கூடிய ஒரு விஷயத்த இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா தேவன் என்ன பண்றாருன்னா கவனிச்சு பார்க்கிறார். இப்போ அவங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும் காத்துக்கொள்ளணும்னா சில அநீதிகள் ஆச்சுன்னா, இப்ப யாருக்குன்னா ஒருத்தர் அநியாயம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது தேவன் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றாரு. என்னன்னா நியாயாதிபதிகளை தேவன் என்ன பண்றாரு கொண்டு வர்றாரு. மோசே துவங்கி அது சாமுவேல் வரைக்கும் அவங்க என்ன ஆகுறாங்கன்னு பார்க்கும்போது சில நியாயாதிபதிகளை தேவன் என்ன பண்றாருன்னா உருவாக்குறாரு. இங்கேயோ மோசே வந்து அவருடைய சொந்த டிசிஷன்னால செய்யறதில்ல, மறுபடியும் யார்கிட்ட தான் கேட்கிறாரு? தேவன் கிட்ட தான். ஒருவேளை மோசே அவருடைய கூடாரத்துல எப்பவுமே என்னத்தான் நடக்கும்னு பார்க்கும்போது பஞ்சாயத்து தான் நடக்கும். பிரச்சனை ஆயிடுச்சுன்னு மோசையோட மறைவுக்கு பின் சில காரியத்தை தேவனே அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது கையாண்டார். பாருங்க தேவனுடைய வழிநடத்தல் எப்படி இருக்குன்னா, மோசே என்னக்கூடிய தனி நபரை கொண்டு வந்தார், 70 பேரை கொண்டு வந்தார். நியாயாதிபதிகளை அவர் என்ன பண்ணாரு? தேவனே கொண்டு வந்தார். இப்ப தேவன் கொண்டு வராத ஒரு விஷயத்த ஜனங்கள் கேட்டாங்க. யாருன்னு சொல்ல முடியுங்களா? தேவன் சொல்லவே இல்லை. யாருங்க? ராஜாக்கள். வெரி குட், ராஜாக்கள். அந்த மாதிரி ராஜாக்கள் தான் வேணும்னு சொல்லும் போது தேவனுடைய மனசு எப்படி பாடுபட்டுச்சுன்னு ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6-22 நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6-22. பட் அவ்வளவு வசனம் நம்ம பார்க்க வேண்டாம், அதுல இருக்கக்கூடிய முக்கியமான வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6 எந்த வசனம் அது? 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி என்னைத்தான் தள்ளினார்கள். பாருங்க, இதுதான் தேவனுடைய மனசுல இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளவு நாளா தேவன் தான் ராஜாவா யார நடத்தியிருந்தாருங்க. இந்த இஸ்ரேலரை நடத்தின்னு இருக்கும் போது அவங்க என்ன கேட்டுட்டாங்கன்னா ராஜாக்கள் வேண்டும்னு கேட்கும் போது தேவன் இங்க ரொம்ப மனஸ்தாபப்பட்டு சொல்றாரு, இவ்வளவு நாள் நான் ஒரு தகப்பன் எப்படி சுமக்கிறாரோ அந்த பிள்ளைய சுமக்கிறது போல் நான் சுமந்தேன், அவங்களுக்கு நான் தான் ராஜாவா இருந்தேன். ஆனா அந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் இனிமே ராஜாவை வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை ராஜாவை கேட்கிறாங்க. சரி சாமுவேல், அவங்களுக்கு என்ன தோணுதோ அது நீங்க செய்யுங்கன்னு தேவன் என்ன பண்றாரு? ராஜாக்களை கொடுக்குறாரு. ஆனா பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது ராஜாக்களோட ஆட்சி எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு அந்த அனுபவத்துக்குள்ள அவங்க போனோம் தேவன் கொடுத்தாலும் அந்த இடத்துல மாம்சீக இஸ்ரேலர்கள் தேவனை ரொம்ப துக்கப்பட வச்ச காரியம் என்னன்னு பார்க்கும்போது ராஜாக்கள் வேணும். சரி, இந்த பாயிண்ட நம்ம சைட்ல வைக்கலாம். நம்ம ராஜாக்கள் குறித்து நம்ம பார்க்கறது இல்லை. தனி நபர் 70 பேரு நியாயாதிபதிகள் தேவனே என்ன ஏற்ற நேரத்துல அந்த ஜனங்களுக்கு கொடுத்துன்னு வந்தார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அந்த ஒரு சப்ஜெக்ட்ல. பாருங்க, அந்த ஒரு மாம்சீக இஸ்ரேலர்கள் எகிப்துல இருந்து அவங்க வந்தாங்க பாத்தீங்களா. எகிப்துக்கு வரத்துக்கு முன்னாடியே யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க இல்லைங்களா. அந்த 12 பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த 12 பேர் இருக்கிறாங்க பாத்தீங்களா. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எப்படி பார்த்தாங்கன்னா தலைவர்களா பார்த்தாங்க, மூப்பர்களா பார்த்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு எப்படி நம்ம சொல்லணும்னா யூதா கோத்திரத்துக்கு யூதா தான் பெரிய ஆள், கண்டிப்பா யூதா தான் பெரிய ஆள், ஏன்னா அவருடைய வம்சத்துல தான் வராங்க. தான் கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம், அந்த மாதிரி யாக்கோப்போடைய காலத்திலே 12 கோத்திரத்துக்கு ஒரு மூப்பர்கள் தலைவர்கள் அந்த மாதிரி குடும்பத்துல இருக்கிறாங்க. எப்படி சொல்றதுன்னு பார்க்கும்போது ஒரு ஊர் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய தலைவர் இருக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு பெரியவர் இருப்பாங்க.
ஒருவேளை ஏதாவது பிரச்சனைனா அந்த கோத்திரத்துக்கு இவர் தான் முன்ன போய் நிற்குவார். அந்த மாதிரி 12 கோத்திரத்துக்கோ 12 ஒரு மூப்பர்கள் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணிருக்கிறான்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி மூப்பர்கள் இருந்தாலும் தேவன் மோசே அவருடைய குடும்பத்தை உயர்த்தி வச்சார். காரணம் என்னன்னா அந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு. அப்படியே தேவன் வழி நடத்தினாலும் மோசேக்கு பிறகு அவரோட சந்ததி யாருன்னா வந்தாங்களா? மோசையோட பிள்ளை மோசையோட ஸ்தானத்துக்கு வந்தாரா? ஆரோனுடைய பிள்ளை ஆரோனோட ஸ்தானத்துக்கு வந்தாரா அப்படின்னு பார்க்கும்போது இல்லவே இல்லை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப இருக்கக்கூடிய அரசியல் எப்படிங்க? அப்ப இருந்தா மகன் வந்துருவாரு, மகன் இருந்தா பேரனும் வர வைக்குவாரு. ஆனா இந்த இடத்துல தேவனுடைய வழிநடத்தல் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, மோசே உன்னைத்தான் நான் சர்வெண்ட்டை கூப்பிட்டேன், உன்னைத்தான் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டேன், உன்னுடைய வேலை முடிஞ்சிச்சு, நீ போ. அடுத்த வழிநடத்தக்கூடிய ஸ்தானத்துல யார் வரணும்னு யார் தான் தீர்மானிச்சாருங்க? தேவன் தான் தீர்மானிச்சார். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த ஆபீஸ், அந்த வேலை யார் செய்யணுமோ தேவன் அவர்கள் கையில தான் அவர் செஞ்சு வச்சார் தவிர இது பரம்பரை அவர் என்ன பண்ணல, தேவன் அனுமதிக்கல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ நடக்கக்கூடிய சில விஷயத்த பார்க்கும்போது ரசல் அப்பவே எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் வராதபடிக்கு மோசையோட விஷயத்துல மோசைக்கு பிறகு யோசுவா காலேப தேவன் கொண்டு வந்தாரு, அவருடைய மகன் கெர்ஷோமை கொண்டு வரலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அப்படின்னா என்ன ஒரு பாடம் இங்க எடுக்கலன்னா, தேவன் தான் ராஜாவா இருக்கிறார், அவர் தான் வழி நடத்துறார் என்னக்கூடிய ஒரு விஷயம். சரி, நெக்ஸ்ட். இவ்வளவு நாள் சிவில் ரூலர்ஷிப்னா அரசாங்கம் விஷயத்த நம்ம பார்க்கல. இப்போ அரசாங்கம் என்னக்கூடிய விஷயம் எப்படி வந்துச்சு பைபிள்ல பார்க்கும்போது பாருங்க, மோசே தான் தேவன் ஏற்படுத்தி வைத்தார் நியாயாதிபதியாக, வழிநடத்தக்கூடியவர்களாக எல்லாமே. இப்போ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா மோசைக்கு பிறகு பிரதான ஆசாரியார் அவர் என்ன பண்ணுவார்னா, ஜனங்களுடைய பிரச்சனையை அவர் என்ன பண்ணுவார், தீர்த்து வைக்குவார். அந்த ஊரின் துமின் என்னக்கூடிய ஒரு விஷயத்துல அது ஆசாரியருடைய அந்த ஒரு வஸ்திரம், அந்த ஒரு நியமத்தை படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஒரு நியாயத்தை விசாரிப்பாங்க. ஸோ தேவன் நெக்ஸ்ட் ஏற்படுத்த வைத்த விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, பிரதான ஆசாரியர்கள் ஜனங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா அங்க இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் என்ன ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, மோசையோட பிரமாணங்கள் ரொம்ப சிம்பிளா நான் சொல்லி சில பாயிண்ட்ஸோட நம்ம முடிச்சிடலாம். இப்போ இருக்கக்கூடிய 2024 இப்போ இருக்கக்கூடிய நியாய பிரமாணங்கள், கட்டளைகள் இல்லைன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் நீங்க எப்படின்னா வச்சுக்கோங்க, அதையும் மோசையோட பிரமாணத்தை ஒப்பிட்டு பார்த்தா மோசையோட பிரமாணம் ரொம்பவே அட்வான்ஸ்ல இருக்கு. இதுதான் ரசல் எழுதக்கூடிய சில பாயிண்ட். ஏன்னா இது மனுஷனால உருவான ஒரு விஷயம் இல்லை, தேவனால உருவாதனால அந்த கட்டளைகள் அந்த அளவுக்கு சீரும் சிறப்பமா இருக்கு. இப்ப பாருங்க எப்படி அந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்கு. இப்போ யாருக்கோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ரெண்டு சாரால் இருக்கிறாங்க, ரெண்டு ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப பணக்காரர் இருப்பாரு, ஒருத்தர் ரொம்ப ஏழை இருப்பாரு. புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு பணக்கார ஏழை. இப்போ அந்த விஷயத்த இன்னைக்கு கோர்ட்ல எடுத்துன்னு போனா யார் ஜெயிப்பாங்க? டக்குன்னு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. பணக்காரன். இது தெரிஞ்ச விஷயம் தான், எதுவுமே நம்ம பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முறைமைய மோசையோட பிரமாணம் முடிச்சிச்சு. பணக்கார ஏழை இவங்க ரெண்டு பேருடைய விஷயத்த ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு கொண்டு வந்தா மோசையோட பிரமாணம் என்ன பண்ணிடும்னா சரி தீர்த்து வச்சிரும் பிரச்சனையை. எப்படி தீர்த்து வைக்கும்? கண்டிப்பா உங்களால யோசிக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய கட்டளைகள் அந்த அளவுக்கு பெரிதான ஒரு விஷயம். இப்போ ஒரு ஏழை இருக்கிறாரு, பணக்காரர் இருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல பணக்காரன் தான் ஜெயிக்குவான். காரணம் என்ன?
அவர்கிட்ட அதிக பணம் இருக்கு, காசு இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ மோசையோட பிரமாண மூலியமாக நியாய தீர்ப்பு கொண்டு வரணும்னா மோசையோட கட்டளை என்ன சொல்றது தெரியுங்களா? இந்த பணக்காரனை அப்படி கீழே இறக்கிட்டு சரி சமம் பண்ணிட்டு சொல்லுது. கண்டிப்பா உங்களால யோசிச்சு சொல்ல முடியாது. ஆனாலும் நான் கேள்வியா கேட்கிறேன். ஒருவேளை நீங்க சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா தேவன் உங்களை இன்னும் அதிகமா ஆசீர்வதிப்பார். இல்லைனாலும் ஆசீர்வதிப்பாரு, அதுல சந்தேகமே இல்லை. பணக்கார ஏழை இவங்க 2 பேரையும் சரியா சமமா நிக்க வைக்கணும். என்ன பிரமாணம் தேவன் அப்படி கொடுத்திருக்கிறாரு? இல்லைன்னா இன்னொரு ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு காலகட்டத்துல பணக்கார ஏழை சரி சமமா மாறிடுவாங்க. சொல்லுங்க. அது சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஜூப்ளியோட பிரமாணம் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு ஏழை பணக்காரன் கிட்ட ஏதாவது கடன் வாங்கிட்டா 50 வருஷம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஏழைகளை அவங்க பயன்படுத்திக்கலாம். அடிமையாக சரி எப்படின்னா பயன்படுத்திக்கலாம். 50வது வருஷம் ஆயிடுச்சுன்னா என்ன அவங்க சமுதாயத்துல பணக்கார ஏழையோட உடைமைகள் எல்லாம் என்ன பண்ணும்? திருப்பி கொடுக்கணும். அப்படி திருப்பி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் என்ன ஆயிடுவாங்க? சரி சமமா மாறிடுவாங்க. இப்போ நியாயப்பிரமாண பிரகாரம் 2 பேருக்கும் ஒரே தீர்ப்பு தான். இங்க யாருக்கும் லாபமும் இல்லை, யாருக்குமே நஷ்டமும் இல்லை. இந்த ஸ்டாண்டர்ட் இந்த உலகத்துல வேற எந்த பிரமாணத்துல சொல்லிட்டு பார்க்கலாம்? எந்த ஒரு உலகத்துல நீங்க எந்த தேசத்துக்காங்க இந்த யூப்ளியின் பிரமாணம் யாருனாலையும் கடைபிடிக்க முடியாது. அதனால்தான் இதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு என்ன சொல்றதுங்க பிரமாணம். இதுதான் தேவன் 1000 வருஷம் அரசாட்சியில கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் சரிசமமாக்க போறார். அங்க ஏழையும் இல்லை, பணக்காரனும் இல்லை. சகோதரிகளே, இந்த ஒரு விஷயம். இந்த தொடர்ந்து வேற என்ன சிறப்பு அம்சம் நியாய பிரமாணத்துல இருக்குன்னு பார்க்கும்போது பாருங்க, நியாய பிரமாணத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. பிரதர், எனக்கு கொஞ்சம் படிக்க வராது, நான் படிக்கல, அதனால எனக்கு எதுவுமே தெரியாது பிரதர், அந்த மாதிரிலாம் கதை சொல்ல முடியாதுங்க. நியாய பிரமாணத்து விஷயத்துல படிச்சவரோ படிக்கலையோ, அவங்களுடைய காலகட்டத்துல ஸ்கூலுக்கு போனாங்களோ போலியோ, அது விஷயம் இல்லை. அவங்க மோசையோட நியாய பிரமாணத்தை எல்லாரும் கத்துக்கணும். அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஈவன் அன்லர்ன்ட் மைட் நாட் பி இக்னோரண்ட். அப்படின்னா படிக்காதவர் கூட மோசையோட பிரமாணத்துல இது தெரியல அப்படின்னு சொல்ல வாய்ப்பே இல்லை. எல்லாரும் கட்டாயமா கத்துக்கணும். ஏன்னா இது தேவனிடத்துல வந்த பிரமாணம். சகோதரிகளே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நிரலா இருக்கக்கூடிய மோசையோட கட்டளையே அங்க இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் ஒவ்வொரு விசேஷத்துக்கும், ஒவ்வொரு பண்டிகைக்கும், ஒவ்வொரு நிகழ்வுக்கும், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் எல்லாருக்கும் அவங்க கத்துக் கொடுக்கணும். தேவனுடைய பிரமாணம் இப்படி சொல்லுது, தேவனுடைய பிரமாணம் இப்படி சொல்லுதுன்னா புதிய சிருஷ்டிகளா இருக்கிற நம்ம எவ்வளோ தேவனுடைய பிரமாணமா இருக்கக்கூடிய இந்த சத்தியங்களை நம்ம எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. தேவனிடத்துல நான் அதிகமா படிச்சேன் பிரதர், நான் எதுவுமே படிக்கல பிரதர், எனக்கு எதுவுமே தெரியாது பிரதர், இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பாருங்க, உங்களுக்கு தெரியலன்னா ஒருத்தருக்கு 100 பாத்திரங்களை தேவன் அனுப்புவாரு. கத்துக்கிறதோ கத்துக்காததோ யார் கையில இருக்கு? உங்களுடைய தனிப்பட்ட நபருடைய கையில இருக்கு. ஆனா கத்துக்கிட்டே ஆகணும் தான் தேவனோட சித்தமா இருக்கு. ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நம்மளுடைய பிரதர்ஸ் மத்தியில தான், நம்மளுடைய சகோதரிகள் மத்தியில தான் அதிகமா படிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சத்தியத்தோடைய வெளிச்சம் இல்லை, தெரியாது, எதுவுமே படிக்கல பாத்தீங்களா. சில சகோதரர்கள் முத்தா இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்க பேசக்கூடிய சத்தியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா பிரமிச்சு போய் நிற்கும். காரணம் என்னன்னு பார்க்கும்போது
இங்க படிப்பு முக்கியம் இல்லைங்க. தேவனுடைய பரிசுத்த ஆவியும் கேட்கக்கூடிய மனசு தான் முக்கியம். ஏன் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லும் போது எல்லாரும் நியாய பிரமாணத்தை கத்துக்கணும் தான் தேவனுடைய கட்டளையா இருந்திருக்கு. ஒவ்வொரு ஆசாரியர்களும் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் மோசையோட கட்டளையில. சரி, ஏன் இந்த கட்டளைகளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டும் இங்க பிரதர் ரசல் வைக்கிறாங்க. என்னன்னா, ஒருவேளை உங்க வீட்டுல யாராவது ஒரு விருந்தாளி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஸ்டேஞ்சர்ஸ் என்ன சொல்வீங்க, அந்நியர்கள் யாருன்னா உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நீங்க அவங்கள உபசரிங்க. இது தேவன் கொடுத்த கட்டளை. காரணம் என்ன? யாருன்னா உங்களால ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்க. ஒருவேளை அந்நியர்கள் யாருன்னா வந்தா உபசரிங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு கட்டளை கொடுத்தார் தேவன்? ஓகே, அது ஸ்கிரிப்சர். தேவதூதர்களும் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. சொல்லுங்க. சிஸ்டர் சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. ஓகே, காரணம் ஏன்னு பார்க்கும்போது தேவன் ஏன் அந்நியர்களை கூட நீங்க உபசரிங்கன்னு சொல்றாருன்னு பார்க்கும்போது இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிச்சு. காரணம் என்னன்னு பார்க்கும்போது நீங்களும் எகிப்துல நீங்க தஞ்சமா போகும்போது ஒரு அந்நியரா தானே போனீங்க. அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, அங்க எவ்வளவு பாடுபட்டிருப்பீங்க. அது நீங்க நினைச்சுக்கோங்க. ஒருவேளை உங்க வீட்டுக்கு யாருன்னா விருந்தாளிகள் இல்ல அந்நியர்கள் வந்தா நீங்க அவங்களுக்கு கவனிச்சுக்கோங்க. தேவனுடைய அன்பின் பிரமாணத்தை எப்படி நியாய பிரமாணத்துக்குள்ள வைக்கிறாரு பாத்தீங்களா? நீங்க பட்ட கஷ்டத்தை மத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. அதுதான் இங்க சொல்லக்கூடிய விஷயம். ஒருவேளை இந்த பிரமாணமே தெரியலன்னா யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வந்தா நாங்க அப்படியே தொத்தி விட்டுருவோம் வெளியே. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அவங்க வீட்டுல சொல்லி கொடுக்குவாங்க. ஒருவேளை கண்ணு தெரியாத காது கேட்காத ஏதாவது ஒரு மிருக ஜீவன் இருந்தா அது என்ன பண்ணும், அதை கூட கவனிச்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆசைப்பட்டு நாய்களை வாங்குவாங்க. நாய்ங்க வாங்கிட்டு அதுக்கு சாப்பாடே போடாம அதை சாவடிப்பாங்க. உன்னால முடியலையா நாயை வாங்காதீங்க. உன்னால முடியல எந்த மிருகத்தையும் வாங்காதீங்க. ஏன்னா அதோ தேவனுடைய சிருஷ்டிகள் தான். வாங்கிட்டு அதை கவனிக்கலன்னா கூட அதே என்ன ஆயிடும், பாவங்கள் ஆயிடும். நியாயப்பிரமாணத்துல ஒரு விஷயம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரு கழுது இருக்கு, ஒரு காளை மாடு இருக்கு. இதை ரெண்டும் ஒரே நேரத்துல நீங்க என்ன பண்ணாதீங்க, அந்த ஒரு ஏரை உழுவுறதுக்கு விடாதீங்க. ஏன்னா கழுதையோட சக்தி வேற, அந்த காளையோட சக்தி வேற. காளைக்கு காளை தான் சரிக்கட்டு அந்த ஒரு சரி சமமா போவோம். கழுதைக்கும் காளைக்கும் நீங்க என்ன பண்ண முடியாது, நீங்க முடிச்சு போட முடியாது. அந்த அந்த ஒரு மிருக ஜீவியத்து கூட தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சில சலுகையை கொடுக்குறாரு. சரி, தசம பாகம் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய வருமானத்துல 1/10 தசம பாகமா கொடுங்க அப்படின்னு தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. சரி, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் தேவன் தசம பாகம் கொடுக்க சொன்னாரு? சொல்லுங்க. ஏன்னா லேவி கோத்திரத்துக்கு எதுவுமே அவங்க பங்கிட்டு கொடுக்கல. வால்யூம் கையில இருக்குங்களா சிஸ்டர்? ரொம்ப சந்தோஷம். இப்படிதான் வால்யூம் ஸ்டடியை பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம கேள்வியை கேட்கும் போது நீங்க சரியான பதில் சொல்லும் போது உங்களுடைய மனசுல அதை நீங்க மறந்து போக சாத்தியமே இல்லை. வெரி குட். என்ன பண்ண, எதுக்காக தேவன் அப்படி கொடுக்க சொன்னாருன்னு பார்க்கும்போது லேவிக்கு தேவன் எந்த ஒரு போர்ஷனை கொடுக்கல. அந்த கானான் தேசத்துல மற்ற கோத்திரங்களுக்கு இடம் இருக்கு, அந்த லேவிகளுக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. அந்த தசம பாகம் தேவன் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த மனசு எதுக்கு கொடுத்தாருன்னு பார்க்கும்போது அவங்களுடைய சகோதரர்களுக்கு அவங்க என்ன பண்ணணும், போஷிக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். சரி, அதனால லேவியர்கள் ரொம்ப விசேஷமான ஜனங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்மளுடைய பதில் என்னவா இருக்கும்? இல்ல, ரசல் அதுதான் சொல்றாங்க. லேவிகளுக்கு தேவனே அவருடைய போர்ஷன் ஆக்குறாரு சொல்றாரு. தசம பாகம் 1/10 ஒரு பங்கு அவங்களுக்கு வருது. அதுக்குன்னு அவங்க ரொம்ப விசேஷமான ஜனங்களா கிடையாது. அவங்களுக்கான பங்கை
அவங்களுக்கு அந்த நிலம் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, சாப்பாடுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு காசு வேணும், அதுக்கு நீங்க கொடுங்கன்னு தான் தேவன் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலா நம்ம எடுக்கணும்னா, ரொம்ப ஆவிக்குரியமான எடுக்கணும். ஒரு பாயிண்ட் நீங்க ஏற்றுக்கொள்ள முடிஞ்சா நீங்க ஏத்துக்கலாம். ஒருவேளை நம்மள சார்ந்திருக்கக்கூடிய சில சகோதரர்கள் முழு நில ஊழியக்காரனா கூட இருக்கலாம். நம்மளும் சகோதரர்களுக்கு தானே. இப்ப எப்படி அந்த லேவி மற்ற 12 கோத்திரத்துல லேவி எப்படி ஒரு செப்பரேட்டோ, அந்த மாதிரி சில சகோதரர்கள் அவங்களுடைய ஜீவனே பலியாக முழு நேரம் ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரி சகோதரருக்கு ஒரு சின்ன பங்கு நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது கொடுக்குறோம். ஸோ அது ஒரு பாயிண்ட்டை நம்ம இதுல நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அதுக்குன்னு அந்த சகோதரர்கள் தான் பரலோகத்துக்கு போவாங்க, அவங்க ரொம்ப விசேஷமான சகோதரர்கள் அப்படிலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. ஸோ நம்ம சுட்டி காமிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, நம்மளுடைய உடன் சகோதரர்களுக்கு கொடுக்கறது கடமை, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் ரொம்ப விசேஷமாக நம்ம என்ன பண்ண வேண்டாம், அவங்கள ரொம்ப தூக்கி வச்சு பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களும் தேவனுடைய வேலையை தான் செய்யறாங்க, இவங்களும் தேவனுடைய கட்டளை பிரகாரம் தான் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன பாயிண்ட் இது. ஒருவேளை நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நம்ம அதை கொடுக்கும் போது சரி. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, தசம பாகம் குறித்து நாம் பார்த்தோம். இந்த தசம பாகத்துல இருக்கக்கூடிய பங்கு காணிக்கைகள் எப்படி போகுதுன்னு பார்க்கும்போது, சில ஸ்டேஞ்சர்ஸ் அந்நியர்களுக்கு போகுது, விதவிகளுக்கு போகுது, தகப்பனுக்கு கொடுத்தது இவங்க தகப்பன் இல்லாதவங்களுக்கு எல்லாம் போது நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு காரியமெல்லாம் கூட எங்க இருக்குன்னு பார்க்கும்போது அந்த நியாய பிரமாணத்துல இருக்கு நம்ம பார்க்கிறோம். இன்னும் சில விசேஷமான விஷயம் தேவன் என்ன கொடுத்திருக்கிறாருன்னு பார்க்கும்போது, சுத்தம் மற்றும் சுகாதாரம். சுத்தம் மற்றும் சுகாதாரம். டாய்லெட் எப்படி அரேஞ்ச் பண்ணும், ஒருத்தர் டாய்லெட்டுக்கு எப்படி போகணும், அது எவ்வளவு கிளீனா அவங்க மெயின்டைன் பண்ணணும் என்னக்கூடிய ஒரு விஷயம் கூட எங்கதான் கொடுத்துருக்குறாங்க, நியாயப்பிரமாணத்துல கொடுத்துருக்கு நான் பார்க்குற சகோதரிகளே. சுத்தமான ஆகாரம், சுத்தம் இல்லாத ஆகாரம், அதாவது சுத்தமான பிராணி, சுத்தம் இல்லாத பிராணிகள், இது மேல கூட தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு. ஸோ ஒரு சில விஷயத்த வந்து அவர் கவனத்துக்கு கொண்டு வராரு. சமீபமா ஒரு சப்ஜெக்ட் கேட்கும் போது சகோதரிகளே, நம்ம மீன் சொல்லும் போது சுத்தமுள்ள மீன், சுத்தம் இல்லாத மீன்கள் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சுத்தம் இல்லாத ஒரு மீன் வந்து செதில் இருக்காது. உதாரணத்துக்கு வஞ்சிரம், அப்புறம் இந்த சொரா மீன், இதுக்கெல்லாம் வந்து செதில் இருக்காது. ஏன்னா அது வந்து உயிரோட இருக்கிறத சாப்பிடும், செத்துதையோ சாப்பிடும். அதனால்தான் சுத்தம் இல்லாத ஒரு மீன் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா பிரிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த சப்ஜெக்ட்ல கேட்கும் போது ஒரு பாயிண்ட் பிரதர் சொல்றாரு, வஞ்சரம் ரொம்ப கண்ணுக்கு நல்லது, காதுக்கு நல்லது, எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த மாதிரி செதில் இல்லாத மீனை சாப்பிட்டா தைராய்டு கண்டிப்பா வரலாம். இது வந்து என்னன்னா அந்த சப்ஜெக்ட் கேட்கும் போது அடட, தேவன் ஒரு விஷயத்த சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். சுத்தம் இல்லைன்னா சுத்தம் இல்லதான். அது டேஸ்ட், கண்ணு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு விஷயத்த தேவன் அவங்க சொல்றாங்கன்னா அவரோட ஞானம் அதுல இருக்கு நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்கு வஞ்சரம் சாப்பிடாதீங்க நான் சொல்ல மாட்டேன். அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பெனிஃபிட்ஸ் கூட நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரி, இந்த மாதிரி தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது, நியாய பிரமாணத்துல இருக்கக்கூடிய எல்லா காரியமும் கொடுத்துருக்கிறாரு. என்னென்ன கவர் ஆச்சு, அவங்களுடைய மாம்சீக தேவைக்கோ கவர் ஆயிடுச்சு, அரசாங்கம், அவங்களுடைய வேலைகள் மற்றும் சுத்தம் சுகாதாரம் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இதை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த விஷயத்தை எப்படி கன்க்ளூட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது, இது எல்லாம் நம்மளுடைய அறிவாற்றலே போதும், நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமும் நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். இதுதான் மோசே மற்றும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நியாய பிரமாணத்துக்கான விஷயம். இதெல்லாம் வந்து சகோதரி நிழல்ல இருக்கக்கூடிய விஷயம்தான். நம்ம எதுவுமே நிழலுக்குள்ள போல, அதே நம்ம என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கும்போது நம்மளுடைய அறிவாற்றலால நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நம்ம பார்க்கணும். பிரியமான சகோதரிகளே, அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, பைபிள்ல இருக்கக்கூடிய இன்னும் சில வெளிச்சங்கள், பைபிள்ல இருக்கக்கூடிய இன்னும் சில சத்தியங்கள், தீர்க்கதரிசிகளை தேவன் எப்படி யூஸ் பண்ணார், அதனால என்ன பாடங்கள், இதை குறித்து நம்மளுடைய முதலாவது வால்யூம்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பா சகோதரிகளே, இது வந்து ரொம்பவே அப்ஸ் அண்ட் டவுனா தான் போவோம். ரொம்ப ட்ரையான சாப்டர் தான். இதுல இருக்கக்கூடிய சில அருமையான சில விஷயங்கள் நமக்கான ஆவிக்குரிய பாடமாக நம்ம எடுத்துக்கலாம். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா
அடுத்து வரக்கூடிய தலைப்புகள்லாம் ரொம்ப உபதேச சம்பந்தப்பட்டமா இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு பைபிள் பற்றியான ஒரு முன்னுரை மாதிரி தான் இந்த ஒரு தலைப்பை அவர் எழுதியிருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.